அன்பான நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து உண்மையாக நடந்தது, ஒரு கற்பனை கிடையாது. இது ஒரு சரித்திரம். இதில் நிறைய நம்மளுக்கு பாடங்கள் இருக்குது. இந்த செய்தி வந்து நம்மளுடைய உள்ளங்களை உழுக்கக்கூடிய செய்தியாகவும் இருக்குது. இந்த செய்தியை வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் கேட்டுட்டு இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இது போன்ற சம்பவங்களை வந்து ஏற்கனவே பல சம்பவங்களை சொல்லியிருந்தாலும் இப்போ சொல்ல போகிற இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு கற்பனை அல்ல, கதை அல்ல, இது நடந்த நிஜம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இஸ்லாத்தினுடைய அதாவது முஸ்லீம்களுடைய முக்கியமான தலைவர்களில் ஒருத்தர் அலி ரலியல்லாஹு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முஸ்லீம்களுடைய நபி என்று போற்றக்கூடிய முகமது நபி அவர்களுடைய மருமகனார். அந்த அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு வந்து மனைவி வந்து ஃபாத்திமா நாயகம் என்கிற முகமது நபியுடைய மகள் தான் அவருடைய மனைவி. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த அலி ரலியல்லாஹு அவர்களிடம் அந்த பாத்திமா நாச்சியார் அவர்கள் வந்து எதையும் விரும்பி எனக்கு அதை வாங்கி கொடுங்க இதை வாங்கி கொடுங்கன்னு வற்புறுத்தி எந்த காலத்துலேயுமே கேட்டதே கிடையாது. கணவனுக்கு மிக பொருத்தமான அமைதியான ஒரு கண்ணியமான மனைவியாக தான் அவங்க வாழ்ந்து வந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் உடல்நலக்குறைவு ஏற்படுது. அந்த உடல்நலக்குறைவு ஏற்பட்ட ஒரு தளர்வான சூழ்நிலையில் தன் கணவரை பார்த்து அந்த பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்கிறாங்க, அன்பார்ந்த கணவரை எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விருப்பம் இருக்குது, உங்கள்கிட்ட நான் தெரிவிக்கட்டுமான்னு சொன்னோன்னே அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எதையுமே கேட்காதவங்க எதையோ சொல்ல போகிறாங்களே, என்ன சொல்கிறேன்னு அப்படி கேட்குறப்ப இந்த ஃபாத்திமா சொல்கிறாங்க, எனக்கு மாதுளம்பழம் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது. அதாவது சிலருக்கு உடல்நல கோளாறாக இருக்கிறப்ப ஏதாச்சும் ஒரு தேட்டம் வரும். அது மாதிரி இந்த அம்மையாருக்கு வந்து அந்த மாதுளம்பழம் சாப்பிடணுங்கிற ஒரு தேட்டம் வந்த பிறகு கணவர்கிட்ட சொன்னோன்னே நான் அதை வாங்கி வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் வந்து அந்த மாதுளம்பழம் வாங்குறதுக்காக அந்த கடைவீதியை நோக்கி போகிறாரு. அந்த சமீபத்தில் உள்ள அந்த கடைவீதியில் வந்து அந்த மாதுளம்பழம் கிடைக்கல. சில தூரம் சென்று வேற ஒரு பகுதியில் போயிட்டு ஒரு மாதுளம்பழம் கிடைக்கிது. அதை வாங்கிட்டு தன்னுடைய மனைவிக்கு கொடுக்குறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கிறாரு. வரக்கூடிய வழியில் ஒரு குறுக்கு பாதையில் ஒரு பெரியவர் வந்து தள்ளாடியக்கூடிய சூழ்நிலையில் அந்த பாதையை கடக்க முடியாமல் சிரமப்பட்டுக்கிட்டு நிற்கிறாரு. இப்போ யாரையுமே பார்த்தா உதவக்கூடிய ஒரு எண்ணம் உள்ள இந்த அலி ரலியல்லாஹு என்ன பண்ணுறாங்க, அந்த பெரியவருடைய கையை பிடிச்சி அவர் செல்ல வேண்டிய அந்த பகுதிக்கு கொண்டு போய் விட்டுட்டு அவங்க விடைபெற போகிறப்ப அந்த பெரியவர் என்ன பண்ணுறாரு, இந்த அலி ரலியல்லாஹு பார்த்துட்டு சொல்கிறாரு, நான் ரொம்ப பசியோடவும் தாகத்தோடவும் இருக்கேன். ஏன்னா இந்த ஒரு அலி ரலியல்லாஹு கையில் வச்சிருக்கிற அந்த மாதுளம்பழத்தை அந்த பெரியவர் கவனிச்சுட்டு கேட்குறாரு, எனக்கு இந்த மாதுளம்பழம் சாப்பிடணுன்னு ரொம்ப நாளாக ஆசை, நீங்கள் இந்த வச்சிருக்கிற பழத்தை எனக்கு தர முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் முதியவர் அந்த வழிபோக்கர் வந்து அலி ரலியல்லாஹு கேட்குறாரு. இப்போ இவருக்கு என்ன ஒரு சூழ்நிலை, தன்னுடைய மனைவி எதையுமே தன்னிடம் விருப்பப்பட்டு கேட்காத ஒரு சூழ்நிலையில் அவங்க கேட்ட மாதுளம்பழத்தை இவங்களும் நம்ம அலைஞ்சு திரிஞ்சு கொண்டு வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. இருக்கிறது ஒரு பழம். இப்போ இதை பெரியவர் கேட்குறாரு. இப்படிப்பட்ட ஒரு பெரிய மனுஷனுக்கு கொடுக்காம நம்ம எப்படி கொண்டு போகிறதுங்கிற ஒரு கவலை அந்த அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு வந்தவுடனே அவர் என்ன பண்ணுறாரு, இறைவனுடைய பொருத்தத்தை நாடி நம்ம மனைவிக்கு இது இல்லாட்டி அவங்களுக்கு எப்படியோ சமாதானம் சொல்லிக்கிறோம், நமக்கு வந்து இந்த பெரியவருடைய ஆசையை நிறைவேற்றுவோன்னு சொல்லிட்டு அந்த பழத்தை பெரியவர்கிட்ட கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ வீட்டுக்கு வெறுங்கையாக உள்ளே நுழையிறாங்க, கதவை தட்டுறாங்க. அவங்களுடைய மனைவி அந்த ஃபாத்திமா நாச்சியார் வந்து கதவை திறக்கிறப்போ அவங்களுடைய முகத்தில் வந்து ஒரு தெளிவும் ஒரு கலையும் தெரியுது, ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை தெரியுது. உடனே வந்து பார்த்து கேட்குறாங்க, நான் போகிறப்ப நீங்கள் கொஞ்சம் உடல்நலம் இல்லாமல் ஒரு குன்றிய நிலையில் இருந்தீங்க, இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்களே என்னங்கிறப்ப, இல்லை எனக்கு வந்து என்னமோ தெரியல, இப்போ அவர் நல்லா அந்த என் உடலில் இருந்த களைப்பெல்லாம் போயிடுச்சு, அந்த சிரமங்கள்லாம் போயிட்டு ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை எனக்கு தென்படுதுன்னு சொல்லி அவங்க சொன்னோடனே இவங்க வந்து ரொம்ப மன சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு அங்கிட்டு ஒரு சில நிமிடங்களில் வந்து அந்த கதவு தட்டப்படுது. கதவு தட்டப்பட்டவுடனே அந்த அலி என்ன பண்ணுறாங்க, வந்து கதவை திறக்கிறப்ப அந்த வெளியில் வந்து அந்த சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹுங்கிற ஒரு நபித்தோழர் வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் உடனே வாங்கன்னு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹுடைய கையில் வந்து ஒரு கைப்பை இருக்குது. அந்த கைப்பை நிறையா வந்து அந்த மாதுளம்பழங்கள் இருக்குது. அந்த மாதுளம்பழங்களை வந்து உங்களுக்கு கொடுக்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அன்பளிப்பாக கொடுக்க வர்றப்ப அலி ரலியல்லாஹுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம்.
நம்ம வந்து ஒரு பழத்தை நம்ம வந்து பெரியவருக்கு கொடுத்துட்டு வந்துட்டோம். நம்ம மனைவி அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க மனைவிட்ட, நான் மாதிரி வர்ற வழியில் வந்து ஒரு பெரிய ஒரு முதியவரை சந்தித்தேன், அவர் ரொம்ப வாடிய நிலையில் இருந்தார், என் கையில் இருந்த பழத்தை பார்த்தோன்னே அவர் விருப்பப்பட்டு கேட்டவுடனே என்னால் மறுக்க முடியல கொடுத்துட்டேன்னொன்னே அந்த அம்மையாரும் அதை பற்றி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு, இது சரி, நீங்கள் செய்தது சரிதான், அதனால் தவறு இல்லை, அந்த பெரிய மனுஷனுக்கு நம்ம வழங்கினதில் நானும் சந்தோஷப்பட்டேன்ல அவங்க ஒப்புதலும் கொடுத்துட்டாங்க. இதுக்கு பிறகு தான் இந்த சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு வந்து கதவை தட்டுறாங்க. உள்ளே நுழைஞ்ச பிறகு அவங்க கையில் உள்ள பழத்தை கொடுத்தோடனே இந்த அலி அவர்களுக்கு வந்து பெரிய ஆச்சரியமும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அந்த பையை வாங்குறாங்க. வாங்கிட்டு அந்த பையில் உள்ள பழங்களை எண்ணி பார்க்குறாங்க. அப்போ 9 பழம் இருக்குது. உடனே என்ன பண்ணுறாங்க, அலி ரலியல்லாஹு அந்த சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹ்ட்ட, இல்லை இந்த பழம் எனக்கு வந்ததில்லை, இது வேறு யாருக்கோ உள்ளதை நீங்கள் தவறுதலாக எங்கிட்ட கொண்டு கொடுக்குறீங்க, அதனால் நீங்கள் யாருக்கு இதை கொடுக்குறோமோ கொடுத்துருங்க, இது எனக்கு சேர வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்தோடனே சல்மான் ஃபாரிஸ் அவர்கள் ஆச்சரியப்படுறாங்க. எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப அப்போ இந்த அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இல்லை நான் வந்து என்னுடைய மனைவி அவர்கள் வந்து விருப்பத்தின் பேரில் ஒரு பழம் வாங்குறதுக்காக நான் போயிட்டு ஒரு மாதுளம்பழம் வாங்கிட்டு வந்தேன். வாங்கி வர்ற வழியில் வந்து ஒரு பெரியவர், அந்த வழிப்போக்கர் வந்து அவருக்கு நான் ஒரு பாதைக்காக உதவி காட்டக்கூடிய சூழ்நிலையில் என் கையில் இருந்த பழத்தை பார்த்து கேட்டார். என் மனைவி விருப்பப்பட்டு கேட்டாலும் அந்த பெரிய மனிதருடைய விருப்பத்தை நிறைவேற்றணுங்கிறதுக்காக அதுதான் இறைவனுக்கு பொருத்தமான ஒரு செயலாக இருக்குன்னு நம்பி நான் அந்த பழத்தை அந்த பெரியவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் என் மனைவியும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க. என்னுடைய நம்பிக்கை என்னென்னா, இறைவன் வந்து அவனுடைய பொருத்தத்துக்காக செய்யக்கூடிய ஒரு தர்மத்திற்கு 1க்கு 10 கொடுப்பாங்கிற ஒரு கணக்கு இருக்குது. ஆனால் இந்த கூடையில் வந்து 9 பழம் தான் இந்த பையில் இருக்குது, அதனால் எனக்கு இது வந்ததா எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி அலி ரலியல்லாஹு அந்த பழப்பையை வாங்க மறுத்த உடனே அந்த சல்மான் ஃபாரிஸ் அவர்கள் வந்து மலைத்து போயிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னது 100க்கு 100 உண்மை. இந்த பையில் நான் 10 பழம் தான் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ ஒரு பழத்தை நான் என்னுடைய அந்த ஜிப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டு 9 உங்கள்கிட்ட கொடுத்தேன். உங்கள்கிட்டேருந்து என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அதை செஞ்சேன். நிச்சயமாக உங்களுக்கு வந்த பழம் தான் இந்தாங்க அந்த ஒரு பழம்னு சொல்லி அதையும் 10 கொடுத்தோன்னே அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இறைவனுக்கே எல்லா புகழும், இறைவன் வந்து அவன் சொன்ன வாக்கை காப்பாற்றுற மாதிரி நிச்சயமாக வந்து நேரான நன்மையான விஷயங்களை செய்கிறவங்களுக்கு 1க்கு 10 கொடுப்பாங்கிற ஒரு ஒப்புதலோடு அந்த பழத்தை வந்து மகிழ்ச்சியாக பெற்றுக்கிட்டாங்க. இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி எதுவாக இருக்குன்னா, தனக்கு எந்த நிலையில் வறுமை சிரமங்கள் பசி இருந்தாலும் தம்மை தேடி வரக்கூடியவர்களுக்கு உதவக்கூடிய எண்ணங்களில் வாழ்ந்த மக்கள் தான் வந்து இறைவனுக்கு பொருத்தமானவங்க. அப்படி இருக்கிறது தான் மனித நேயமும் நல்லிணக்கமுங்கிற ஒரு தகவல் தான் நம்மளுக்கு இந்த சரித்திரத்து மூலியமாக கிடைக்குது. இது கதையல்ல, கற்பனை அல்ல, நிஜமாகவே நடந்த ஒரு சம்பவம். இதே போன்ற நற்குணங்களோடு நம்ம வாழணுங்கிற ஒரு உறுதி எடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சம்பவத்தை, இந்த சரித்திரத்தை நம்ம தெரியப்படுத்தியிருக்கிறோம். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது போன்ற அரிய செய்திகள், நிகழ்வுகள், நாட்டு நடப்புகள், அரசியல் செய்திகள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் உங்களுக்கு உள்ளது உள்ளபடி எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் கிடைக்க இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். இன்றமணிந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.